ஆளுநர்கள் மாற்றம் கடைசி நிமிடத்தில் மத்திய அரசு செய்த சம்பவம். அப்போ திராவிட கட்சிகளின் நிலைமை. மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைந்துள்ள சூழலில் பல்வேறு மாநிலங்களில் ஆளுநர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்களை மாற்றி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்துள்ளார். மத்திய அரசின் பரிந்துரையின் பேரில் இந்த நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக இருந்து வரும் நிலையில் அவர் தற்போது மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார். அதேபோல நீண்ட காலத்திற்கு பின் புதுச்சேரிக்கு புதிய துணைநிலை ஆளுநர் நியமனம் செய்யப்பட உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதல்வராக இருந்தபோது குஜராத் அரசின் முதன்மைச் செயலாளராக பணியாற்றிய கைலாசநாதன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் தமிழக ஆளுநர் RN ரவியின் பதவிக்காலம் நிறைவடையும் நிலையில் தமிழ்நாட்டில் ஆளுநர் மாற்றம் தொடர்பான அறிவிப்புகள் ஏதும் இடம்பெறவில்லை. தமிழக ஆளுநர் RN ரவி மாற்றப்படுவதாக இருந்தால் தமிழக ஆளுநர் பதவி கேரள ஆளுநராக இருக்கும் ஆரிப் முகமது கான் அவர்களுக்கு வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகின. ஆனால் கடைசி நேரத்தில் அமித்ஷா மற்றும் மோடி ஆளுநர் ரவி அவர்களின் பதவிக்காலத்தை நீட்டிக்க உத்தரவிட்டுள்ளதாக முடிவெடுத்துள்ளார்களாம். எனவே ஆளுநர் RN ரவியின் பதவிக்காலம் நீடிக்கப்படும் என கூறப்படுகிறது. கவர்னர் ரவியின் பதவிக்காலத்தை மேலும் நீட்டிக்க ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் மத்திய அரசு பரிந்துரை செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதை அறிந்த திராவிட கட்சிகள் சற்று கலக்கமடைந்துள்ளது. மேலும் தற்போதுதான் உதயநிதியை துணை முதல்வராக கொண்டுவர முயற்சிகள் நடந்து வருகிறது. ஆளுநர் ரவி சென்று விடுவார், உதயநிதியின் பதவியேற்பில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது என்ற நினைப்பில் இருந்த திமுகவிற்கு இது மிக பெரும் ஷாக்காக அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட கல்லூரிகளில் போலி பேராசிரியர்கள் பணியாற்றுவதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழகங்களின் வேந்தருமான RN ரவி அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இயங்கும் எந்தெந்த கல்லூரிகளில் இந்த மோசடி நடந்திருக்கிறது, எத்தனை பேராசிரியர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து விரிவான விசாரணையை நடத்திய அறிக்கை அளிக்குமாறு அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜுக்கு ஆளுநர் ரவி உத்தரவிட்டுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு இது தொடர்பாக விளக்கம் தர உடனடியாக நோட்டீஸ் அனுப்புமாறும் தனது உத்தரவின் பேரில் ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார். இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியது. ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் ஆளுநருக்கும் ஏகா பொருத்தம். இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரத்தில் நேரடியாக களமிறங்கியுள்ளார் ஆளுநர். மேலும் உதயநிதி சனாதனம் குறித்து பேசிய வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் அந்த வழக்குகளில் விரைவில் தீர்ப்பு வழங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. ஒன்று, மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் புதிய குற்றவியல் சட்ட திருத்தத்தின் பேரில் பிரிவினைவாதம் மற்ற மதங்களை நோகடிக்கும் வகையில் பேசினால் 2 வருடங்களுக்கு மேல் தண்டனை அளிக்கப்படலாம். அவ்வாறு அளிக்கப்பட்டால் உதயநிதியின் அமைச்சர் பதவியும் காலி, துணை முதல்வர் கனவும் காலி என ஆளுநர் தரப்பு வட்டாரங்கள் பேசி வருகிறது. இந்த நிலையில் ஜாபர் சாதிக் கொடுத்துள்ள வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டும் அடுத்து கிடைத்துள்ள பல உண்மை தகவல்களை அடிப்படையாக கொண்டும் முக்கிய அரசியல் புள்ளியாக இருக்கும் வாரிசு தலைவரை அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் விசாரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.